கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்துல ராகு ராகு பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு குருனோட பார்வை இருக்கு. அப்ப அதனால வரக்கூடிய பலன்கள் 23 நவம்பர் 2025 1/6/2026 வரைக்கும் என்ன விதமான பலன்கள் அப்படின்னா, பொதுவா இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். எதிரிகளை வந்து பார்த்தீங்கன்னா அடக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இன்பில்ட்டாவே வந்துடும். வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். புதுசாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க வேலை போயிடுச்சு புதுசாக வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி வேலை பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா, இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி வேலை பறி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. இது 1/6/2026 வரைக்குமான பலன்கள். இப்போ 1/6/2026 ஆகஸ்ட் 2/2026 வரைக்கும் ராகு சேம் இன் 6th பிளேஸ் ருணரோக சத்ருஸ்தானம் இன் சதய நட்சத்திரம். ஆனால் குருனோட பார்வையில் அப்போ நம்மளுக்கு சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும். இந்த நல்லதோட கூட பிரச்சனைகளும் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த 2 விஷயமும் கவனம் அப்படின்றது இருக்கணும். சரி, இப்போ இந்த 2 ஆகஸ்ட் வரைக்கும் ராகு சதயம், 2 ஆகஸ்ட்லேருந்து 6/12 வரைக்கும் ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவத்திலே தான் இருப்பான். ஆனால் அவிட்ட நட்சத்திரத்துக்கு போயிடுறான். அப்போ இந்த இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும், மைல்டாக இருக்கும். இந்த கெட்ட விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கும்பத்தில் ராகு. ஆமாம்மா, கும்பத்தில் ராகு கேது பயிற்சி ஆகும்போதே ராகு பகவான் கும்பத்துலேயும் கேது பகவான் சிம்மத்துலேயும் இருந்தார். இது தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன புதுசாக பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து பாருங்கள், கும்பத்தில் ராகு அவரோட சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ட்ராவல் பண்ணுறாருங்க. என்னைக்கு 23 நவம்பர் 2025 ட்ராவல் பண்ண ஆரம்பித்து 2 ஆகஸ்ட் 2026 வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார். இந்த ட்ராவல் பண்ணுறது அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பண்ணுறதுனால ரொம்ப வீரியமாக நல்லது கொடுக்கணும் அப்படின் போது வாரி வழங்கிடுவார், கெடுக்கணும் அப்படின் போது வச்சு செய்வார். அப்போ எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விதமான நன்மைகளை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இது வந்து பாருங்கள், முற்பகுதி பிற்பகுதி அப்படின்றது சொல்ல போகிறோம். முற்பகுதி 1/6/2026 வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. ராகு சொந்த நட்சத்திரத்திலே ட்ராவல் பண்ணாலும் குருனோட சுப பார்வையினால் இருக்கார், சுப பார்வை பெற்று இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெருசாக கெடுதல் செய்யவே மாட்டார். கெடுதல் செய்யணும் அப்படின்ற ராசி கூட நல்லது செஞ்சுடுவார். இப்போ 1/6/2026 மேலே ஆகஸ்ட் 2 வரைக்கும் அவர் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கார். ஆனால் குருனோட சுப பார்வை அப்படின்றது இல்லை. அப்போ கெடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப இன்டென்சிஃபைடாக கெடுப்பார். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்ல போகிறோம். சரிங்களா? ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் தெளிவாக புரியும். கன்னி ராசி அன்பர்கள் உங்களுக்கு கும்பத்தில் ராகு ராகு பகவான் சதய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு, குருனோட பார்வை இருக்குது. அப்போ அதனால் வரக்கூடிய பலன்கள் 23 நவம்பர் 2025 1/6/2026 வரைக்கும் என்ன விதமான பலன்கள் அப்படின்னா, பொதுவாக இந்த 6ஆம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்ருஸ்தானம். எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா அடக்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே வந்துடுங்க. கோர்ட்டு கேஸு லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் சக்ஸஸ் அப்படின்றது வந்துடும். நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறேன். அது எழுத்தாக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சக்ஸஸ் ஆகிடுவேன், நான் ப்ரைஸ் வின் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லலாம். நான் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறேங்க, அதில் வந்து வின் பண்ணுவேன்னா வின் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. 1 மார்க்கில் போச்சுங்க, 2 மார்க்கில் போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் போகாது. சட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஆகிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உடம்புனோட எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் 6ஆம் பாவம் ராகு. எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பான், நோய் வராமல் நம்மளை வந்து காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் கிரகங்கள் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்களாங்க? ஆமாங்க, கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நோய்க்கே காரணம். இன்ஃபேக்ட் வந்து பாருங்கள், மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி எந்த கிரகத்தினால என்ன நோய் வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த கிரகத்தையும் பசிஃபை பண்ணும், அந்த நோய்க்கும் வைத்தியம் எடுக்கும்போது சட்டுன்னு வந்து ரெக்டிஃபை ஆகிடும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சி சொல்ல ரொம்ப நாளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எங்களுக்கு குணமே ஆகாத நோய் இருக்குங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் பாவ ராகு நல்லா பண்ணிடுவானா அப்படின்னா, குணமே ஆகாத நோய் மருந்து மாத்திரை சாப்பிட்டு எது சாப்பிட்டும் பலனே அளிக்கலை அப்படின்னா கூட இந்த காலகட்டம் பலன் அளிக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை
ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். புதுசாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு, இல்லை ஆல்ரெடி படிச்சிருந்தாங்க வேலை போயிடுச்சு, புதுசாக வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி வேலை பாதுகாப்பு அப்படின்றது இருக்கும். நிறைய பேர் சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கம்மா, இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு எடுத்துட்டு இருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி வேலை பறி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, பறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், கன்னிராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை பாதுகாப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். உங்களோட கொலீக்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட கொலீக்ஸ் மேலே நீங்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகரிக்கும். நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் அவங்க செய்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சர்வீஸ் துறையில் இருக்கவங்களுக்கு, அதாவது ஹாஸ்பிட்டல், ஹீலிங்கு, மெடிசன், சைக்காலஜி, ஆஸ்ட்ராலஜி இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்குலாம் பெருத்த லாபம் அப்படின்றது வருங்க. பரவாயில்லைங்க, அப்போ உங்களுக்கு பெருத்த லாபம் தான். ஏன்னா நீங்கள் மெடிசன்லேயும் இருக்கீங்க, டாக்டராகவும் இருக்கீங்க, ஆஸ்ட்ராலஜராகவும் இருக்கீங்க, அப்போ பயங்கரமாக சம்பாதிப்பீங்களே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அப்படி பெருத்த லாபம் வரும் அப்படின்றது உண்மை. ஆனால் நாங்கள் கன்னி கிடையாது. கன்னிக்கு இது சொல்லக்கூடிய பலன்கள் புரியுதுங்களா? அப்போ கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் அப்படி இருக்கீங்க அப்படின்னா நல்ல லாபம் அப்படின்றது வரும். இந்த ரேக்கி ஹீலிங் ப்ராசஸ் என்னென்னமோ இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பெருத்த லாபம் அப்படின்றது வரும். அப்போ மீதி ஃபீல்டு எல்லாருக்குமே வரும், இவங்களுக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இது 1/6/2026 வரைக்குமான பலன்கள். இப்போ 1/6/2026 ஆகஸ்ட் 2/2026 வரைக்கும் ராகு சேம் இன் 6th பிளேஸ், ருணரோக சத்ருஸ்தானம், இன் சதய நட்சத்திரம், ஆனால் குருனோட பார்வையில். அப்போ நம்மளுக்கு சில பல குழப்பங்கள் அப்படின்றது வரும். இந்த நல்லதோட கூட பிரச்சனைகளும் வரும் அப்படின்றது அர்த்தம். என்ன வரும்? நான் பயங்கரமாக வேலை செய்கிறேன், ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமாகுது, புரியுதுங்களா? ராகு 6ஆம் பாவத்திலே இருந்தாலும் எதிரிகள் வரவே மாட்டாங்க அப்படின்றது கிடையாது. எதிரிகள் வருவாங்க. எதிரிகளை நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது வரும். நம்ம ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணணும், அந்த மாதிரி வரும். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றது வரும். எனக்கு பயங்கரமாக பேசணும்னு தோணும், பயங்கரமாக பேசுவேன், அட்டமெண்ட்டாக பேசுவேன், ஆர்கியூமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. ஆக இதில் வந்து ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டியது, ஆர்கியூமெண்ட் வேணால் பண்ணிட்டு போங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால உறவுகளில் பிரச்சனை வரலாம். ஆஃபீஸில் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஹையர் அஃபிஷியலோட பிரச்சனை வரலாம். ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2 விஷயமும் கவனம் அப்படின்றது இருக்கணும். சரி, இப்போ இந்த 2 ஆகஸ்ட் வரைக்கும் ராகு சதயம், 2 ஆகஸ்ட்லேருந்து 6/12 வரைக்கும் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்திலே தான் இருப்பான், ஆனால் அவிட்ட நட்சத்திரத்துக்கு போய்ட்றான். அப்போ இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கும், மைல்டாக இருக்கும். இந்த கெட்ட விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணி ஓவர்டேக் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் பண்ணுறதே எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம். டாக்டரை பார்த்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா தூங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்வியல் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்துறது மூலிமா ராகுனுடைய கெடுபலன்கள் அப்படின்றத குறைச்சிக்கலாம். அதுக்கும் மேலே நாங்கள் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்குலைசர்ஸ் எடுக்கிறோம், சைக்காட்டிக் ட்ரக் எடுக்கிறோம், எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தசை நடக்குது, அந்த தசைநாதனை வலுப்படுத்துறது எப்படி, இல்லைனா குருவை வலுப்படுத்துறது எப்படி. உங்கள் ஜாதகத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங் பொசிஷனில் இருக்கிறான் அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள் கன்னிக்கு வந்து குரு பகை கிரகம் தான், ஆனால் சப்போர்ட்டிங் பொசிஷனில் இருக்கிறான் அப்படின்னா அவனை வலுப்படுத்தலாம். இல்லை சுக்ரன் இருக்கான் அவனை வலுப்படுத்தலாம். இப்படி ஏதாவது நீங்கள் பண்ணி, இல்லை தசநாதனை வலுப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப பெஸ்ட்டு. தசநாதனை வலுப்படுத்துறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறையும். ஆக இந்த ராகுனால் வரக்கூடிய நன்மைகள் சொல்லியிருக்க ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த நன்மைகளை நம்ம பன்மடங்கு பெருக்கலாம். அதை வந்து பாருங்கள் ஃபுல் பெனிஃபிட்ஸ் அடையலாம். நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் பிற்பகுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கான கோச்சார பலன், பொதுவான பலன். இப்போ நீங்கள் சொன்னதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் மாட்டிகிட்ருக்கோம், ட்ராப் ஆகிருக்கோம், இல்லை பிரச்சனைகளில் இருக்கோம். நீங்கள் எங்கள் ராசிக்கு என்ன சொன்னீங்களோ, எதில் ஜாக்கிரதையாக இருன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் ஆல்ரெடி நாங்கள் அதில் ட்ராப் ஆகிட்டு இருக்கோம், அந்த பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வரணும் அப்படின்னாலும், இல்லை சில முக்கியமான விஷயங்கள் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.